வணக்கம் நாணயம் சேகரிப்பாளர்களே. இந்தியாவில் மதிப்புமிக்க ஒரு நாணயத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் நிறையா வகையான சிறப்புகள் இருக்குங்க. குறிப்பாக எக்கச்சக்க வகையான வரலாற்று தகவல்கள் இருக்குங்க. இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிற மறக்காமல் நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்தியாவில் அசோக எம்பலத்தில் கீழ்ப்பகுதியில் வலது மற்றும் இடது புறத்தில் காளைகள் மற்றும் குதிரைகள் தாங்க இருக்கும். இதை மையப்படுத்தியே இந்தியாவில் சுதந்திரத்துக்கு அப்புறம் வெளியிடப்பட்ட முதன்மையான நாணயங்களில் நீங்கள் இந்த படங்களை பார்க்கலாம். இதில் காளைகள் பார்த்தீங்கன்னா உடல் வலிமைக்கோ உழைப்புக்கோ பேர் போனதுங்க. அதே போல் குதிரைகள் பார்த்தீங்கன்னா வேகத்துக்கோ நல்ல ஆற்றலுக்கோ பெயர் போனது. அதனாலேயே இதை மையப்படுத்தி இந்தியாவில் நாணயங்கள் வெளியிடப்பட்டிருக்குன்னே சொல்லலாங்க. இதில் குதிரையை மையப்படுத்தி வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நாணயங்களில் எத்தனையோ வகையான சிறப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி சிறப்புகள்லாம் இந்த காணொளி வேலை நம்ம பார்க்க போகிறோம். நான் சொன்ன எல்லா வகையான தகவல்களும் இங்கே அம்பு குறியிட்டு காட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்தியாவில் சுதந்திரத்துக்கு அப்புறம் ஆரம்ப காலகட்டங்களில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நாணயங்களையும் நிறைய வகையான சிறப்புகளை பார்க்கலாங்க. அப்படி ஒரு சிறப்புமிக்க நாணயங்கள்லாம் இந்த நாணயங்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெண்கலங்களால் இந்த நாணயங்களை வடிவமைத்திருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த நாணயங்களானது 1950 55 வரைக்கும் தொடர்ந்து அச்சடிக்கப்பட்ட நாணயங்கள்ங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெண்கலம்ங்கிறது இந்தியாவில் குறைவான நாணயங்கள் மட்டும்தான் இது போன்ற வெண்கலத்தை உபயோகித்து அச்சடித்திருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான நாணயம் தான் இந்த நாணயம். இந்த நாணயத்தோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2.92 கிராம்ங்க. இந்த நாணயங்கள்லேயே சில வகையான கேட்டகரிஸ் இருக்குங்க. அந்த கேட்டகரியில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நான் இப்போ அம்புக்குறியிட்டு காட்டின இடத்த ரிம்னு சொல்லுவாங்க. இதுலேயே திக் ரிம் மற்றும் தின் ரிம்னு இருக்குங்க. அதாவது நாணயத்தின் எல்லையோர பகுதிகளை இப்படி சொல்லுவாங்க. இதில் திக்காக இருக்கிறது கொஞ்சம் அடர்த்தியாக இங்கே இருக்கும் எல்லைகள் பகுதி. அதே போல் தின்னுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம குறுகிய எல்லைக்கோடு பகுதிகளாக இருக்கோங்க. பொதுவாக நம்ம நாணயங்களில் வருஷத்துக்கு கீழே அந்த மின்ட் மார்க்கை பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் மின்ட்டுங்கிறது இப்போ எல்லாரும் கேட்டோம்னா இந்த நட்சத்திர குறியீடு தான் சொல்லுவோம். ஆனால் ஆரம்ப காலகட்டங்களில் இந்த ஹைதராபாத் மின்ட்லேயே நிறைய வகையான பிரிவுகள் இருக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் டைமண்டுங்கிறதும் ஒரு காலத்தில், அதாவது 1970களுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்பிரிட் டைமண்டில் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் மின்ட்டு டிசைன் பண்ணியிருந்தாங்க. அப்படிப்பட்ட நாணயங்கள் இன்றைக்கி நம்ம ரேர் பார்க்கப்படுதுங்க. அப்படிப்பட்ட ஒரு நாணயத்தில் ஒருத்தர் விற்பனை செஞ்சு பெரிய லெவலில் லாபம் ஈட்டியிருக்காருன்னே சொல்லலாம். 1953 வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஸ்பிரிட் டைமண்ட் நாணயத்தை பாருங்கள். இங்கே நான் விரிவுபடுத்தி காட்டியிருக்கேன். வலது புறத்தில் அதை நான் அம்புக்குறியிட்டோ காட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இது போன்ற நாணயங்களை கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி டோலிவாலா ஆக்ஷன்கிற ஒரு பெரிய ஏழை நிறுவனம் மூலம் விற்பனை செய்யப்பட்டதுங்க. அந்த நாணயங்கள் 8000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபா வரைக்கும் போகும்னு எதிர்பார்க்கப்பட்டு 10,100 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்கு. இப்படி இந்தியாவில் நிறையா நாணயங்கள் ரேர் மின்ட் அண்ட் இயருங்கிற பிரிவுகளில் விற்பனை ஆகிக்கிட்டு தாங்க இருக்குது. இதெல்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நாணயங்களை இது போன்ற கேட்டகரிஸாக சேர்க்கும் போது பெரிய லெவலில் உங்களாலே லாபம் ஈட்ட முடியும். இந்த நாணயங்கள் பார்த்தீங்கன்னா டோலிவாலா ஆக்ஷன்கிற ஒரு பெரிய ஏழை நிறுவனங்கள்லாம் விற்பனை செய்யப்பட்டது. அந்த நிறுவனத்தின் முகப்பக்கம் இப்படி தாங்க இருக்கும். இந்த காணொலி வாயிலாக ஒரு ரேர் இயர் அண்ட் மின்ட் காயின்ஸை எப்படி விற்பனை செய்கிறதுங்கிறதையோ அதில் இருக்கக்கூடிய சிறப்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நான் நம்புறேன். இது போன்ற வித்தியாசமான தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட முகநூல், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர கீழே இருக்கும் ஐடி உபயோகித்துக் கொள்ளுங்கள். வரலாற்று தகவல்கள் தொடரும். நன்றி.